Hi. Tomorrow is a Valentine's Day. Advance happy Valentine's for everybody. எல்லாருக்கும் இந்த அட்வான்ஸ் வேலண்டைன்ஸ் டே சொல்லிக்கொள்கிறேன். இந்த பதிவு என்னென்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்து நான் நோத்தில் ஒரு கிளிநொச்சி சம்பையா ஒரு பாய் வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ஜெஃப்னா டவுனுக்குள்ளே கூட்டி கேட்டு போகலை என்ற உடனே கிணத்துல விழுந்து உயிரை விட்டுட்டான். ஒரு ஒரு வகையில் கவலையாக இருந்தாலும் நான் இன்னொரு வகையில் யோசிக்கல. ஸ்பெஷலி வடக்கு கிழக்கில் நார்த் ஈஸ்டில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லோரும் ஆண் பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒரு மண்ணை நேசித்து மண்ணுக்காக தங்களை உயிரெல்லாம் விட்டவங்கள. ஸோ ஒரு வீரன் நிலம் அந்த நிலத்தில் போய் ஒரு கேர்ளுக்காக தன்னை உயிரை மாய்ச்சி கொள்றன்றது ஒரு கோலத்தனம் தான். இறக்குறது வந்து தற்கொலை வந்து எதுக்குமே ஒரு தீர்வு அமையாது. அது ஒரு கோலத்தனமான செயல். லைஃப்ன்றது வந்து சேலஞ்ச். எந்த சேலஞ்சையும் ஏற்றுக்கணும், எதிர்நீச்சல் போட்டு வெற்றி அடையணும். அதுதான் லைஃப். இதெல்லாம் ஒரு இல்லாத ஒரு 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 கோலத்தனமான செயல். மற்றது ஸ்பெஷலி டுமாரோ வேலண்டைன்ஸ் டே. அதுக்கு என்னால் சொல்லக்கூடியதுன்னு சொன்னால், லவ் இஸ் கிரேட். ஸோ everybody should love. You should have a girlfriend, boyfriend. There's nothing wrong. அதில் ரோங்கே கிடையாது. உதாரணத்துக்கு வந்து யூரோப்பில் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காண்டுக்கிட்டு இல்லையேண்டா அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த பர்சனுக்கு வந்து ஏதோ உடலில் வந்து ஏதோ பிள்ளை இருக்குது, அல்லது சம்திங் மனசில் ஏதோ மைண்டில் ப்ராப்ளம், மென்டல் என்னமோ ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் இவருக்கு இல்லைன்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி லவ் இஸ் கிரேட். ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 வயசு வரக்குள்ளே வந்து லவ் ஸ்டார்ட் பண்ணும். அது வந்து இந்த சைன் என்னன்னு சொன்னால், நீங்கள் இன விருத்திக்கு இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொல்லும். அப்போ அந்த ஹோமோன்ஸ் எல்லாம் நல்லா சுரந்து ஹோமோன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு செக்ஷுவலாக உண்டு தேவைன்றதை மனசுக்கு மைண்டுக்கு இடிச்சு கொண்டிருக்கும். இப்போ இங்கே வடிவான பெண்ணையோ அல்லது வடிவான ஆணையை பார்க்கல, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த லவ்ன்றது வந்து இப்போ ஒரு படியான ஒரு வடிவான பெண்ணை காணக்கில் லவ்ன்ற ஒரு திங்கிங். அதே மாதிரி இருக்க ஒரு வடிவான கான்சமான ஒரு படியான பார்க்கல லவ்வையும் அப்படி ஒரு திங்கிங் மைண்டில் வந்துடும். ஸோ இப்போ லவ் பண்ண ஒழிக்கிடுவாங்க. தப்பு கிடையாது, அந்த வயசில் கட்டாயம் லவ் பண்ணலாம். அதுதான் அது வயசுக்குரிய லவ்க்குரிய வயசு தான். ஆனால் அந்த லவ் வந்து தோத்துட்டு இல்லாட்டி இந்த லவ் சக்ஸஸ் ஆகலைன்ட்டு உடனே போய் கிணத்துல விழுறதோ ஆற்றுல விழுறதோ கையை வெட்டுறதோ எல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான வேலை. ஏன்னா அந்த லவ் வந்து ஓன்லி பார்த்தீங்கன்னா பேக் மைண்டில் வந்து ஒரு செக்ஷுவல் ஓரியன்டான லவ் தான் அது. ஆனால் நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ஒரு 25-30 வயசில் வாரது லவ் வந்து ஒரு பெர்மனண்டான லவ்வாக இருக்குமெண்டா அந்த நேரத்தில் கொஞ்சம் மைண்டெல்லாம் கொஞ்சம் விருத்தி அடைஞ்சிடும். செக்ஷுவல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அது பல திங்கிங்கை உருவாக்கும். ஸோ அந்த நேரத்தில் நான் இந்த ஒரு பாய் வந்து ஒரு கேர்ளை பார்த்தாலும் ஒரு கேர்ள் பாய் பார்த்து நான் மாதிரி பண்ணுன்னா லைஃப் ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்கும், ஸோ ஃபேமிலிக்கு ஏற்றதாக இருக்குமா, இல்லாட்டி பிள்ளைகள் பிறக்கும், அதுக்கு நிறைய செலவுகள் வரும், அதெல்லாம் அஃபோர்ட் பண்ணிடலாமா, ஒரு வீடு வாங்கலுமா, கார் வாங்க தெரிந்தானே. இப்போ வந்து லைஃப் ஸ்டைலே மாறி போய்ட்டு பர்த்டே கொண்டாடணும். ஸோ அப்படி என்று சொல்லி நிறைய செலவுகள் எல்லாம் வந்துடும். மற்றது அதை நாங்கள் எங்களுக்கு மேனேஜ் பண்ணுவோமா என்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அந்த வயசில் வர லவ் வந்து ஒரு சீரியஸான லவ்வாக இருக்கும். 16 வயசில் லவ் வந்துட்டு லவ்வை நாங்கள் லவ்வில் ஃபெயிலியர் ஆகிட்டோம், லவ் சக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னால், அப்போ அதை வந்து நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 ரோங்கான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், இப்போ லைஃப்பில் வந்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு மில்லியனியர் ஒரு பெரிய நிலைக்கு வரணும்னு சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
ஆனால் எந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் கண்டது வந்து தனியாக ஹார்ட் ஒர்க் இருந்து ஒரு காலம் ஒரு டாப்பான ஒரு ஹை லெவலுக்கு போயிடாது. மனசில் ஒரு கட்ஸ் இருக்கணும், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கட்ஸ் எப்படி வருமென்று சொன்னால், இப்போ நாங்கள் சில லைஃப்பில் வந்து இப்போ சின்ன இருக்கைக்குள்ள ஒரு ஃபைனான்சியலி ப்ராப்ளத்தில் இருந்திருப்போம், சாப்பாட்டு ப்ராப்ளத்தில் இருந்திருப்போம், அல்லது ஒரு கேர்ளை போய் லவ் பண்ணி ஃபெயிலியராக இருப்போம். அப்படி ஆல்ரெடி சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டிருப்போம். சில உள்ள ஒரு எக்ஸாம்பிள் ஒரு லவ் பண்ண கேர்ள்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன், உனக்கு படிப்பில் இல்லாட்டி எந்தப்பா மில்லியனியர் உன்னிட்ட அஞ்சேன், இப்படிக்கான பிரச்சனையால் உடைஞ்சிருக்கும். அப்படி உடையிற இப்போ எக்ஸாம்பிளுக்கு லவ் ஃபெயிலியர்ன்னு சொன்னால் தற்கொலை பண்ணுறதுக்கு போயில அதை சேலஞ்சாக எடுத்துக்கொள்ளுங்க. லைஃப் இஸ் சேலஞ்ச், ஆல்வேஸ் சேலஞ்ச். சேலஞ்ச் எடுத்து இவரை விட இல்லாட்டி இவளை விட நாம் வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு தைரியமான ஒரு மனதில் ஒரு உறுதி எடுத்துட்டு உழைச்சி பாருங்க. உங்களுக்கு அது ஒவ்வொரு நாளும் பேக்கப் பண்ணிக்கொண்டே இருக்கும். நான் இவரை விட இல்லாட்டி இவளை விட பெரிய நிலைக்கு வரணும்னு அந்த இது உங்களை கொண்டு எங்கேயோ டொப்பில் விட்டுரும். அதை வச்சு நாளைக்கு அதை இந்த லவ் போல் 1000 லவ் தானாக தேடி வரும். நீங்கள் போக தேவையில்லை, தானாக தேடி வரும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ என்னென்னு சொன்னால், ஒரு கார்டனில் வந்து அழகான ரோஜா பூவாக இருந்தால் வண்டுகள் தானாக தேடி வரும். இப்போ நீங்கள் அழகான ஒரு ரோஜாவை மாற பாருங்கள். அதுக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் காணாது, மனசில் தென்பு இருக்கணும். ஸோ என்னால் சொல்லக்கூடியது லவ் ஃபெயிலியர் தப்பான முடிவு யாரும் எடுக்கிறாங்க. சேலஞ்ச் எடுத்துங்க, அதை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுங்க. லைஃப் இஸ் ஒன்ஸ், டோன்ட் ஃபர்கெட், நாட் ட்வைஸ் ஸோ மெனி, ஓன்லி ஒன் லைஃப். அந்த லைஃப்பை வந்து இனிமையாக்குறதும் அல்லது ஸ்பாயில் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் டேக் a challenge, become a top. So tomorrow again, Valentine Day. Happy Valentine Day. Have a nice day. Thank you. Bye.